உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில் இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு 12 ராசி அன்பர்களுக்கும் தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லும்போதே பார்த்தீங்கன்னா வருட கிரகங்களின் கோச்சாரம் ரொம்ப முக்கியம். அப்போ குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, இதை வைத்து தான் நம்ம இந்த வருடத்துடைய பலன்களை பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான பெயர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது குருவுடைய பெயர்ச்சி இந்த வருஷத்தில் ஜூன் மாதம் இருக்குது. அப்போ ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா குருவுடைய மாற்றம் நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கும். அதேமாதிரி சனி பகவான் மீன ராசியில் இருக்கார். சனி பகவானால் நிறைய பேருக்கு நன்மைகள் நடக்கும், தீமைகள் நடக்கும். அது மாதிரி முக்கியமாக இருக்கக்கூடிய ராகு கேதுவுடைய பலன்கள். இந்த ராகு கேது தான் மிக மிக நிறைய பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை நிறைய பேர் கொடுக்குது. அது எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது, எந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்க போகுது அப்படின்னு 12 ராசி அன்பர்களுக்கும் பார்க்க போகிறோம். டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மிதுன ராசி அன்பர்களுக்கு 2026ஆம் ஆண்டுக்கான பலன்கள். இப்போ மிதுன ராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா கடன் பிரச்சனை, வேலை இல்லை, தொழிலில் பிரச்சனை. இந்த 3 பிரச்சனைகளோட போராடிட்டு இருக்கீங்க. அதனால் அசிங்கங்கள், அவமானங்கள், கெட்ட பேர், வாங்கின இடத்துல பணத்தை திருப்பி கொடுக்க முடியல, மனைவியால் அசிங்கங்கள், அவமானங்கள், கணவரால் பிரச்சனை, அம்மா அப்பா உங்களை கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை, அவங்களுக்காக கடன் வாங்கி நீங்கள் மாட்டிகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை, நிறைய மிதுனராசி என்பது இன்னொருத்தருக்காக பணத்தை வாங்கி கொடுத்துட்டு மாட்டிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் இந்த மிதுனராசி என்பர்களுக்கு இப்போ கடந்த 2.5 ஆண்டுகளாகவே இருக்குது. வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை சார், தூங்கிய பல வருடங்கள் ஆச்சு, என்ன தான் நடக்குதுன்னு தெரியவே இல்லை, பல பிரச்சனைகள் வந்துக்கிட்டே தான் இருக்க தவிர ஒன்று கூட அதை சரி செய்யவே முடியலன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. ஏன்னா 2026ஆம் ஆண்டில் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் ஜூன் மாதத்தில் குரு பகவான் பயிற்சி ஆகிறார். 10ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கார். 3ஆம் இடத்தில் கேது, 9ஆம் இடத்தில் ராகு. இது என்ன பண்ணுன்னா இந்த 2ஆம் இடம் சொல்லக்கூடியது தனஸ்தானம். இந்த தனஸ்தானத்தில் எப்போ குரு வராரோ அப்போவே உங்களுடைய பொருளாதார பிரச்சனை தீர்ந்துவிடும் என்பது அர்த்தம். அதனால் கவலைப்படாமல் மிதுனராசி என்பவர்கள் இன்னும் 2 மாதம் கொஞ்சம் கஷ்டம்தான், இல்லைன்னு சொல்லலை. அதுக்குள்ளே என் வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும் சார், நான் இதுக்கு மேலே இருக்கணுமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் சார்னு சொல்கிறவங்களாம் இருப்பீங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனாலும் காலம் கடந்து போகும், கண்டிப்பாக காட்சிகள் மாறும், உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கும். இந்த வருஷம் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைச்சே தரும் சார். ஒரு நல்ல ஸ்டெடியான வேலை. நிறைய மிதுனராசி என்பவர்கள் யோசிக்கிறது என்னென்னா ஒரு ரெகுலரான ஒரு வருமானம் தான், எனக்கு பிரச்சனையே இல்லை சார், நான் வாழ்க்கையை வாழ்ந்துருவேன், எனக்கு ரெகுலர் வருமானம் இல்லை, ஏதாவது வேலை போயிடுது, ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, அடைய சார் அதை வாங்கின கடனை திருப்பி கட்ட முடியாமல் போயிடுது அந்த மாதம், இப்படி பிரச்சனைகளை சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரெகுலரான வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். 1. 2வது, கடன் பிரச்சனை தீருமா சார், அதை சொல்லுங்கள் சார். முதல்ல கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீரும். வருமானம் வந்தால் கண்டிப்பாக கடன் கட்ட தான் போகிறீங்க, அதற்கான முயற்சிகள் செய்யுங்க. முக்கியமாக மிதுனராசியாக இருக்கீங்கன்னா வேலையில் இருக்கீங்க, எனக்கு சம்பள உயர்வே இல்லை சார், சரியான வருமானம் இல்லை சார்னா வேலை மாற்றம் பண்ணுங்கள். அந்த வேலை மாற்றம் ஊர் மாறி செய்யக்கூடிய ஒரு வேலை மாற்றமாக இருக்கலாம், இல்லை வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான ஒரு வேலை மாற்றமாக இருக்கலாம். வெளிநாடுலாம் கிடைக்காது சார், இப்போ இருக்கிற பிரச்சனைக்கெல்லாம் கிடைக்கவே இல்லை சார், நிறைய மிதுனராசி என்பவர்கள் இப்போ புலம்புறாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. எல்லாருக்கும் கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் எப்பவுமே கடவுள் கொடுத்துட்டு தான் இருக்கார். நீங்கள் முயற்சிகள் பண்ணுங்கள். நீங்கள் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸை ரொம்ப பார்க்காதீங்க. இல்லை சார் அங்கே வார் நடக்குது, இங்கே பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் எல்லாருக்குமே இருக்குது. அப்படி இருந்தும் நிறைய பேர் வெளிநாடு செல்வதற்கான சூழ்நிலைகள் இருந்துட்டு தான் இருக்குது. அதனால் நீங்கள் அதெல்லாம் ஓரம் தள்ளிட்டு நீங்கள் வெளிநாடு வேலைக்கு முயற்சி செய்வது மிக மிக சிறப்பு. இல்லை சார் என்னால் அவ்வளோலாம் எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காது சார், எனக்கு அந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் இல்லை சார்னா வேறு ஊர் மாறி வேலை செய்வது சிறப்பு. நீங்கள் ஊர் மாறினீங்கன்னா லைஃப் மாறிடும், பிரச்சனைகள் வராது. இல்லை சார் ஊர்லாம் மாற முடியாதனால எனக்கு வீடு எங்கள் ஊரில் தான் இருக்குது, எங்கள் அம்மா அப்பா இருக்காங்க, கூட பிறந்தவங்க இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கேயே ஒரு வீடை மாற்றிக்கொள்வது சிறப்பு. பக்கத்தில் ஏதாவது ஒரு வீடு மாறி இருங்க, ஒரு வருஷம் இருங்க, கண்டிப்பாக ஒரு பெரிய சேஞ்சு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக
இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இருக்கும்போது தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு தொழில் மாற்றக்கூடிய ஒரு வருடம். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. நீங்கள் தொழிலை மாற்றலை அப்படின்னா கண்டிப்பாக கடன் பிரச்சனை அதிகமாக தான் இருக்கும். அதே போல் மிதுன ராசி என்பவர்களுக்கு இப்போ புதிய தொழில் வாய்ப்புகள் வரக்கூடிய நேரம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், வேறு எதாவது யோசிங்க. வேறு எதாவது பண்ணலாமா, வேறு எதாவது பிஸ்னஸ் பண்ணலாமா, வேறு எதாவது ட்ரை பண்ணலாமான்னு யோசிங்க. யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக வேறு வாய்ப்புகள் வரும், அதற்கான பணம் வரும், அதற்கான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான யாராவது ஒருத்தர் வருவாங்க, ஒரு பார்ட்னர்ஷிப்பில் சேர்ந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை யாராவது ஒருத்தர் பணம் நான் போடுறேன் எனக்கு இவ்வளோ கொடுங்கன்னு சொல்லுவாங்க, இல்லை நான் ஒர்க்கிங் பார்ட்னராக இருங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் ஏதாவது வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி வந்தால் நீங்கள் கரெக்டான பாதையில் போயிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. தொழில் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழிலை செய்வதற்கான வருடம். நீங்கள் வாழ்க்கையில் இதுக்கப்புறம் தான் பணமே சம்பாதிக்க போகிறீங்க, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதுவும் மிதுன ராசியில் பிறந்திருக்கீங்க, யாருக்கெல்லாம் புதன் திசை நடக்குதோ கண்டிப்பாக வாழ்க்கையில் சனி திசை புதன் திசை நடக்குது அப்படின்னா இதுக்கப்புறம் தான் வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுது சார், நான் வச்சுக்கோங்க. அதில் எந்த டவுட்டும் கிடையாது. நீங்கள் தொழிலை முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நடக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு. எல்லா திறமைகளும் இருந்து வாழ்க்கையில் வாழாமல் இருக்கக்கூடிய மிதுன ராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. அதுபோல் திருமணத்தில் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய நேரம். ஏன்னா நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி உங்கள் மனைவி இல்லை, உங்கள் கணவர் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. அதில் சில அசிங்கங்கள் அவமானங்கள் நடந்திருக்கு, இல்லைன்னு சொல்ல. எல்லாத்தையும் மறந்துட்டு வேறு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வதற்கான முயற்சிகளை யோசிங்க. சேர்ந்து வாழ்றதுக்கான முயற்சிகள் பண்ணுங்கள். இல்லை சார் எனக்கு அதெல்லாம் இல்லை சார், எனக்கு பிரிஞ்சுட்டாங்க, நான் இருக்கோம், கோர்ட்டு கேஸ் டைவர்ஸ்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னா அது உங்களுக்கு சாதகமாக முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் இரண்டாம் திருமணம் செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் நிறைய இருக்குது. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல் நிறைய மிதுன ராசி என்பவர்களுக்கு பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்குது. என் மனைவி வந்தால் என் வாழ்க்கை தரம் மாறிடும், என் கணவர் வந்தால் என் வாழ்க்கை தரம் மாறிடும்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அது மாறும், இல்லைன்னு சொல்ல. ஆனால் உங்களுடைய பெரிய எதிர்பார்ப்புகள் என்ன பண்ணுன்னா அந்த தேர்வு செய்யக்கூடிய வரனை தட்டி கழிச்சிக்கிட்டே போகிற மாதிரி இருக்கும். அதனால் உங்களுக்கு திருமணம் லேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் முக்கியமாக யாரெல்லாம் மிருகசீரிட நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரமோ இந்த பிரச்சனைகள் அதிகமாக ஃபேஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு தான் நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் ஜாதகம் பாருங்கள், உங்களுடைய ஸ்டேட்டஸை பாருங்கள், உங்களுடைய படிப்பை பாருங்கள், அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனால் அதுக்கு மேலே ரொம்ப யோசித்து அப்படி கிடச்சிடும் இப்படி கிடச்சிடும் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக திருமணம் லேட் ஆகிட்டே இருக்கும். அந்த திருமணம் நடக்கக்கூடிய நேரம், ஏன்னா சனி பகவான் 10ஆம் இடத்துலேருந்து 10ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஆனால் இந்த காலகட்டத்தில் அதுக்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. அதுமாதிரி இடம் விற்கணும், வீடு விற்கணும், அது மாதிரி முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் அதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதற்கான முயற்சிகளை செய்வது மிக மிக சிறப்பு. அந்த இடம் விற்று வீடு விற்று அதன் மூலமாக உங்களுடைய கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய நேரம். நிறைய பேர் பிஸ்னஸில் லோனுக்காக ப்ராப்பர்ட்டி வச்சுருப்பீங்க. இப்போ லோனும் அதிகமாகிடுச்சு, கடனும் கட்ட முடியலன்ற சூழ்நிலையில் விற்கலான்னு ட்ரை பண்ணும்போது விற்க முடியாத சூழ்நிலைகள் சில பேருக்கு இருக்குது. அந்த மாதிரி முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய, அந்த இடம் விற்று அதனுடைய கடனை கட்டக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். அதற்கான முயற்சிகளை செய்வது மிக மிக சிறப்பு. மொத்தத்தில் மிதுன ராசி என்பவர்களுக்கு வாழ்க்கையில் பணம் சம்பாதிக்கக்கூடிய, உங்களுடைய கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய, வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு செல்வதற்கான ஒரு முக்கியமான வருடமாக இந்த 2026ஆம் ஆண்டு அமையப் போகிறது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள், இப்போ பார்த்தீங்கன்னா குரு, ராகு, கேது, சனியுடைய பொசிஷன் உங்கள் ஜாதகத்தில் நல்ல பலமாக இருக்கும்போது நம்ம சொன்ன பலன்களை விட நிறைய யோகமான பலன்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் தசாபுத்தி ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பிரச்சனைகள், நிறைய குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி எல்லாம் நல்லா இருக்குதுன்னு சொன்னால் கூட சில பேருக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அது காரணம் உங்களுடைய கர்ம வினைகள் என்னென்ன மாதிரி இருக்குன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. அதே போல் தசாபுத்தியில் பார்த்திங்கன்னா ராகு உடைய தசாபுத்தி, கேதுவுடைய தசாபுத்தி, சுபகிரகம் சொல்லக்கூடிய புதனுடைய தசாபுத்தி நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கு. சில பேருக்கு சனி தசை யோகத்தையும் கொடுக்கும், சில பேருக்கு கெட்டதையும் கொடுத்துருக்கு. இது மாதிரி உங்களுடைய தசாபுத்தி பலன்களையும் பார்த்து முடிவு எடுத்துக்கொள்வது சிறப்பு. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF வெறும் 99 ரூபாய்க்கு கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் 51 பக்கம் கையில் எழுதுகிற நோட்டு மாதிரி இருக்கும், அது வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சில பேர் நோட்டில் எழுதி தருவீங்களாம் கேட்குறீங்க, நோட்லையும் எழுதி தரும். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஒரு ஜாதக பலன் பார்ப்பது எப்படி, இன்றைக்கி நிறைய வகுப்புகள் நடக்குது, ஆனால் ஜாதக பலன் பார்ப்பது எப்படின்னு தெரியாமல் நிறைய பேர் இருக்கீங்க.
அனைத்து மாணவர்களும் இதை சேர்ந்து கலந்துக்கலாம். ஜாதகம் எப்படி பலன் பார்க்கறது, அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, முகூர்த்தம் நிர்ணயம், அதே போல் பிரசன்ன ஜோதிடத்தில் தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம், ஜாமக்கோல் பிரசனம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டிலேருந்து படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.